இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எதுன்னு கேட்குறீங்களா? ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ், வெல்கம் டு த வீடியோ. இப்போ நீங்கள் என்ன டிவி யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அது ஒரு ஸ்மார்ட் டிவியாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ரிமோட்டை வச்சு அமர்த்தி எப்போதான் இது அங்கால போய் சேருமோ இல்லை வைஃபை கனெக்ட் ஆகுமோ அப்படி இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதை நீங்கள் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணலாம் இல்லை ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஸ் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இது நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பெட்டரான ஒரு ஃபீலிங் ஒன்று தந்தது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபீலிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதலாவது ஆப் என்னன்னா கூகுள் டிவி. இது சாம்சங் ஃபோன் எல்லாத்துலேயும் இருக்கேன்னு நீங்கள் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் இது மூவிஸ் சம்திங் அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கான இதாக இருந்தாலும் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டு கீழே ஒரு சம்திங் நியர்பை டிவி இல்லை டிவி ஸ்கேனண்டா இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ஃபோனில் இருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணும். அதே சமயம் டிவியில் வைஃபைல இந்த ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இதில் சர்ச் பண்ணிங்க வந்தால் உங்களுடைய டிவியினுடைய நேம் அதில் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா டிவியை உங்களால் ஆக்சஸ் பண்ணலும் இன்னொரு கனெக்ஷன் இல்லாமல் உங்களுடைய ஹாட்ஸ்பாட் மூலமே இங்கே இருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ரிமோட் இன்னொரு ஆப் டிவி ரிமோட் என்ற ஒரு ஆப். இந்த லிங்க் நீங்கள் சம்திங் யூடியூப்லேருந்து பார்த்து வந்தீங்கன்னா கமெண்ட் லிங்க் தரேன். அதே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸில் லிங்க் தரேன். டிக்டாக்ல எல்லாத்தையும் நானே சொன்னீங்க. யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு லிங்க் எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் மேபி லிங்க் தரையில் மட்டும் தாரேன். ஓகே, அதுன்ற பேர் டிவி ரிமோட். இதுல இருக்கிற ஒரு பிளஸ் மைனஸ் என்னண்டா இதுல இன்னொரு வைஃபைல இருந்து உங்களோட போனும் கனெக்ட்ல இருக்கணும். அதே சமயம் டிவியும் அந்த பெர்டிகுலர் வைஃபைல இருந்து கனெக்ட்ல இருக்கணும். ஸோ போனும் டிவியும் ரெண்டும் வேற ஒரு வைஃபைல கனெக்ட்ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ளுக்கு போனீங்கன்னா உங்களுடைய டிவி மொபைல் நேம் விழும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணி கொள்ளலாம். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ற இதுகள் எல்லாம் நிறைய இதுகள் செஞ்சு கொள்ளலாம். அதை ஸ்கிரீன் மிரர் பண்ணி கொள்ளலாம். அப்படி பல்வேறுபட்ட இதுகள் செய்யலாம். ஸோ 2 ஆப் லிங்கும் நீங்கள் என்னதுலேருந்து பார்க்குறீங்க டிக்டாக்ல மட்டும் தெரியல. ஐ எம் ஸோ சாரி. மற்றது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் 3லையும் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தேங்க்யூ. இல்லை சம்திங் உங்களோட மைண்டில் வர தோட்டை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மற்ற இது யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.